612 ரன்கள் குவிப்பு. ஒருநாள் போட்டியில் சற்று முன் இலங்கை அணிக்கு எதிராக இந்தியா சரித்திர உலக சாதனை பேட்டிங். நம்பவே முடியாத இன்னிங்ஸ். இலங்கையையும் தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் அணிகளும் ஆடிப்போன மேட்ச். சற்று முன் இந்திய அணி படைத்த பிரம்மாண்ட உலக சாதனை. அதாவது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இலங்கையில் வைத்து நடைபெற்று வருகிறது. T20, ஒருநாள் போட்டி, டெஸ்ட் போட்டி என அனைத்து ஃபார்மட்டிலும் இந்த இரண்டு அணிகளும் விளையாடி வருகிறது. இதில் சமீபத்தில்தான் T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து முடிந்திருந்தது. அந்த தொடர் முடிந்த கையோடு தற்போது இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி களமிறங்கியிருக்கிறது. இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி இலங்கை அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், இந்த ஒருநாள் தொடருக்கு முன்பாக நடைபெற்ற 8 T20 போட்டிகள் கொண்ட மிகப்பெரிய நீண்ட T20 தொடரில் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று பிரம்மாண்ட உலக சாதனை படைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது இந்த ஒருநாள் தொடரிலும் கூட இந்திய அணி இலங்கை அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்றுதான் நம்பப்படுகிறது. ஏற்கனவே T20 தொடரில் தொடர் வெற்றிகளை பெற்ற இந்திய அணிக்கு இலங்கை அணியின் மைனஸ் என்பது நன்றாக தெரிந்திருக்கும். ஆகவே அந்த ஒரு காரணத்தால் இந்த ஒருநாள் தொடரையும் இலங்கை அணிக்கு எதிராக எப்படி விளையாட வேண்டும் என்பது இந்திய அணிக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பே ஒரு சில இலங்கை அணி வீரர்கள் இந்திய அணியை சீண்டுவது போல பேசியிருந்தனர். ஆகவே அதற்கும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மொத்த தொடரையும் இந்திய அணி கைப்பற்றி இலங்கை அணிக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பையும் காட்டி வருகிறது. அதனால்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான நீண்ட தொடரான 8 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்திய அணி சாதனை படைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த ஒருநாள் போட்டி தொடங்கிய போதும் கூட, அதாவது இந்த ஒருநாள் தொடர் தொடங்கிய போதும் அண்மையில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்ட சாதனை வெற்றியை படைத்திருந்தது. நம்முடைய சூரியவன்சி உலக சாதனை ரன் குவிப்பை செய்து அந்த போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றிருந்தது. ஆகவே அப்போதே தெரிந்துவிட்டது, இந்த ஒருநாள் போட்டியிலும் இலங்கை அணியை செதிலாக இந்திய அணி செதுக்கப் போகிறது என்று. அதை மீண்டும் உறுதி செய்வது போல சற்று முன் நடைபெற்ற இந்த இரண்டு அணிகளுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி வேற லெவல் சம்பவத்தை செய்திருக்கிறது. ஆமாங்க, இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டி தொடங்கி டாஸை வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்தது. அதுவும் சமீபத்தில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில்தான் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து பல சாதனைகளை குவித்திருப்பதால் இந்த போட்டியிலாவது டாஸை வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு முடிவை எடுக்காமல் டாஸை வென்றபோதும் கூட பந்து வீச்சை தான் இலங்கை அணி தேர்வு செய்திருந்தது. இதுதான் பலருக்கும் ஆச்சரியமாகவும் இருந்தது. எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தப் போவதில்லை என்ற முடிவோடுதான் இலங்கை அணி இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா என்ற கேள்விகளும் அப்போதே எழுந்தது. அத்தகைய கேள்விகளை சரி என்று சொல்ல வைப்பது போல இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் தாறுமாறான உலக சாதனையான அதிரடியை காட்டியது. அதுவும் இந்த போட்டியில் பெரும்பாலான இந்திய பேட்ஸ்மேன்கள் சூப்பராக விளையாடியிருந்தனர். அதுவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த போட்டியில் KL ராகுலின் அந்த பழைய ஆட்டத்தை பார்க்க முடிந்தது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி முதலில் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லும் சூரியவன்சியும் சேர்ந்து இரண்டு பேருமே அதிரடியில் மிரட்டி எடுத்தனர். இதில் இருவருமே இந்த போட்டியில் சதத்தையும் தொட்டுவிட்டனர். பின்னர் ஒரு கட்டத்தில் அதிரடியாக விளையாடி வந்த சூரியவன்சி விக்கெட்டை இழக்க அந்த சமயத்தில் KL ராகுல் ஒன்டவுனாக களமிறங்கினார். அதே நேரத்தில் இந்திய அணி இரண்டாவது விக்கெட்டாக சுப்மன் கில்லின் விக்கெட்டையும் இழந்தது. அதன் பிறகு KL ராகுலுடன் ஜோடி சேர்ந்த நம்முடைய விராட் கோலி இந்த போட்டியில் சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கினார். ஒரு பக்கம் KL ராகுல் அதிரடியில் வெளுத்து எடுக்க, மறுபக்கம் விராட் கோலி நிதானமாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் ஆட்டத்தை கையில் எடுத்தார். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் விராட் கோலி விக்கெட்டை இழக்க, அதனைத் தொடர்ந்து அக்சர் பட்டேல் பேட்டிங் செய்ய களமிறங்கினார். அக்சர் பட்டேலும் ஓரளவுக்கு சூப்பரான பேட்டிங்கை தான் செய்திருந்தார். பிறகு அக்சர் பட்டேலை தொடர்ந்து திடீரென இந்திய ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாக ரோஹித் சர்மா 5வது வரிசையில் களமிறங்கினார்.
இது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. வழக்கமாக ஓப்பனிங் இறங்குபவர்தான் ரோஹித் சர்மா. ஆனால் இந்த போட்டியில் 5வது வரிசையில் திடீரென களமிறங்கியது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ரோஹித் சர்மாவும் கூட சூப்பரான அதிரடியை வெளிப்படுத்தி அதிவேக அரைசதத்தையும் படைத்திருந்தார். வெறும் 14 பந்தில் அரைசதம் எடுத்து மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ரோஹித் சர்மா. இப்படியாக இந்திய அணியில் இந்த போட்டியில் களமிறங்கிய இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவருமே சூப்பராகத்தான் விளையாடியிருந்தனர். ஆனால் இவர்கள் அனைவரையும் தாண்டி இந்த போட்டியில் ஒன் மேன் ஆர்மியாக பேட்டிங் செய்தவர் நம்முடைய KL ராகுல் மட்டும்தாங்க. KL ராகுலை பொறுத்தவரையில் வெறும் 78 பந்துகளை எதிர்கொண்டு 183 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரது இன்னிங்ஸ் தான் இந்த போட்டியின் சூப்பர் ஸ்டார் இன்னிங்ஸாக மாறியது. அது மட்டுமில்லாமல் இதுபோன்ற ஒரு 50 ஓவர் போட்டியில் ஒரு அணியில் ஏதேனும் ஒரு பேட்ஸ்மேன் அதிக ரன்களை குவித்தாலே அணியின் ஸ்கோர் என்பது சாதனை ஸ்கோராக மாறிவிடும். ஆனால் இந்த போட்டியில் KL ராகுலில் தொடங்கி களமிறங்கிய ஒவ்வொரு பேட்ஸ்மேனுமே அதிரடியில் மிரட்டியிருந்தனர். இதனால் நம்ப முடியாத அதிசயமாக இந்த போட்டியில் இந்திய அணி 612 ரன்கள் வரை குவித்துவிட்டது. ஆமாங்க, 612 ரன்கள். அதாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் இந்தளவுக்கு ரன்கள் எடுத்திருப்பது என்பது இதுதான் முதல் முறை. ஒரு அணி அதிகபட்சமாக சர்வதேச ஒருநாள் போட்டியில் எடுத்த ரன்கள் தான் இது. கிரிக்கெட் போட்டிகள் என்பது இந்த உலகத்தில் தொடங்கி இதுவரை நடைபெற்ற மொத்த போட்டிகளிலும் இப்படி ஒரு சாதனையை எந்த ஒரு சர்வதேச அணியும் பெற்றது கிடையாது. ஆகவே அப்படி ஒரு சாதனையை இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி செய்தே காட்டிவிட்டது. அது மட்டுமில்லாமல் இப்படி ஒரு சாதனையை செய்வதற்கு இந்திய அணி பேட்ஸ்மேன்களில் அனைவருமே இந்த போட்டியில் உதவியிருக்கின்றனர். பெரும்பாலும் இதுபோன்ற மிகப்பெரிய இலக்கை ஒரு அணி எடுக்கும்போது அதில் ஒரு பேட்ஸ்மேனோ அல்லது 2 பேட்ஸ்மேனோ தான் அதிரடியாக விளையாடியிருப்பார்கள். ஆனால் இந்த போட்டியிலோ களமிறங்கிய ஒவ்வொரு பேட்ஸ்மேனுமே சூப்பராக விளையாடியிருந்தனர். இதில் சுப்மன் கில் சதம், சூரியவன்சி சதம், KL ராகுல் கிட்டத்தட்ட இரட்டை சதம், அதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா அதிவேக அரை சதம், விராட் கோலியும் கிட்டத்தட்ட சதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விராட் கோலியும் இந்த போட்டியில் 82 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரை தவிர்த்து அக்சர் பட்டேலும் இந்த போட்டியில் அரை சதம் எடுத்திருந்தார். என்ன ஒன்று, அக்சர் பட்டேல் மட்டும் இந்த அரை சதத்தை எடுப்பதற்கு அதிக பந்துகளை எதிர்கொண்டார். மற்றபடி மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் இந்த போட்டியில் மிக மிக குறைந்த பந்துகளில் அதிக ரன்களை குவித்து இந்த போட்டியில் மிகப்பெரிய சாதனையை படைத்திருந்தனர். பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்த ஒரு போட்டியில் இலங்கை அணி வெறும் 252 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. ஆக மொத்தம் இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 360 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி பிரம்மாண்ட உலக சாதனை வெற்றியை பெற்றிருந்தது. நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த இலங்கை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி வேறு ஒரு மைண்ட் செட்டில் தான் களமிறங்கியிருக்கிறது. இதற்கு முன்பு எத்தனையோ அணிகளை இந்திய அணி எதிர்த்திருந்தாலும் இந்த ஒரு தொடரை பொறுத்தவரையில் இலங்கை அணிக்கு எதிராக ஒரு பிரளயத்தையே கிளப்பியிருக்கிறது இந்திய அணி. இலங்கை அணிக்கு எதிராக களமிறங்கும் ஒவ்வொரு போட்டிகளிலும் இலங்கை அணியை சூர சம்ஹாரமும் செய்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணியின் சீனியர் வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல் என இந்த 3 பேரும் மிகப்பெரிய ஃபார்முக்கும் திரும்பிவிட்டனர். ஆகவே அதுவும் கூட இந்த ஒரு இலங்கை அணியால் தான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இப்போது மாறியிருக்கிறது. ஆக மொத்தம் தற்போதைய இந்திய அணி என்பது T20 தொடரிலும் சரி, ஒருநாள் தொடரிலும் சரி பலம் வாய்ந்த அணியாக செயல்பட்டு வருகிறது. அதுவும் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இல்லாத இடத்தில் கூட இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது விஸ்வரூபமாக இருந்து வருகிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற ஜிம்பாப்வே தொடரிலும் கூட இந்திய அணி தொடர் வெற்றிகளை குவித்து வந்தது. இப்போது அதை அப்படியே இந்த தொடரிலும் இந்திய அணி செய்து வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை பற்றியும் விஸ்வரூப வெற்றிகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.